கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற அப்டேட் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீபம் சீசன் 1 முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் 2 பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே சூப்பராக போய்கிட்டுருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் இருக்கிற ஒரு 1-2 பேரை வந்து இந்த சீரியலில் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சீசன் 2ல் வந்துட்டு ஒருத்தருடைய ஃபுல் சாப்டருமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார் அது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். ஸோ அபிராமி ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய கேரக்டரை இப்போ முழுசாகவே இந்த சீரியல்லேருந்து சாப்டர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு ப்ராஜெக்ட் வந்து நிறைய கிடச்சிருக்கா இல்லை என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியலை. இந்த சீரியலில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மா கேரக்டர் இனிமேல் கிடையாது. ஸோ அவங்க டெத் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியை வந்து முடிச்சிருக்காங்க. எதனால் அப்படிங்கிற உண்மையான ரீசன் வந்து தெரியல. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து முடிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு சீரியலை பொறுத்த வரைக்கும், சீரியலோ சினிமாவோ பொறுத்த வரைக்கும் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அதை எவ்வளோ தூரம் வந்து ரொம்பவே ஃபீலிங்காக சென்டிமெண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்களுடைய சாப்டரை பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோதாப்பா ஸ்டோரி, ஒரு 5 நிமிஷம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கதையை வந்து ஒரு 2-3 டேஸ் எடுத்துகிட்டு போயிருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அப்டேட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அபிராமி அம்மா ரோலை எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.